ஆஃப்காட் எக்ஸாம் 2026 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஆல்ரெடி எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்திருந்தோம். இப்ப இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, சிலபஸ்ல இருக்கிற ஜெனரல் அவேர்னன்ஸ் டாபிக். ஜெனரல் அவேர்னன்ஸ் பொறுத்தளவுக்கு மொத்தமா நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னன்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆஃப்காட்டோட ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கேள்விலாம் கேட்டிருந்தாங்க, சோர்ஸ் என்ன, எங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, என்ன டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க, அதுக்கு சோர்ஸ் என்ன, எங்க இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்தது, இதான் டீட்டெயில் என்ன பண்ண போறோம்னா ஜெனரல் அவேர்னன்ஸ்ல வந்து பார்க்க போறோம். எதுக்காக இந்த பர்டிகுலரா ஜெனரல் அவேர்னன்ஸ்னா, ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்பவே வாஸ்டான சிலபஸா இருக்கும். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கானமி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர், சயின்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதை படிக்கணுமா அதை படிக்கணுமான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வந்துன்னா குழப்பங்கள் இருக்கு. இந்த வீடியோ நீங்க எண்டு வரைக்கும் பார்த்தேன்னு வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல இதுதான் கேட்கறாங்க, இந்த டாபிக்ல தான் வெயிட்டேஜ் இருக்கு, இந்த சோர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 90% கிட்ட கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம்னா உங்களை நீங்க வந்து தயார் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா, அதாவது ஜெனரலிஸ்டிக்கா வந்து கொடுத்துருக்கேன். ஜெனரல் அவேர்னன்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதுல கரண்ட் அஃபைர்ல தான் 6ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. டிஃபென்ஸ் அண்ட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடா 4ல இருந்து 5 கொஸ்டின், ஹிஸ்டரியில இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின், ஜியோகிராஃபில இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின், சயின்ஸ்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின், ஸ்போர்ட்ஸ் பாலிட்டில இருந்து 2 கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் என்னன்னா ஒரு அம்பர்லாவா சொல்றேன். அதாவது இந்த மாதிரிலாம் வந்துன்னா டாபிக்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். நம்ம டெப்தா போவோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்ப எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்? எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதோட ப்ரீவியஸ் இயரை நீங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு பேட்டர்னை நீங்க வந்து பிடிக்கலாம். என்னதான் கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணலாம், உங்களை நீங்களே வந்து தயார் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்கச்சக்க சும்மா ரேண்டமா நம்ம லேர்ன் பண்றதை விட என்ன கேட்கறாங்க, என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாது, இதெல்லாமே ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டா 8th ஆகஸ்ட் வந்து எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் இருக்கு. அதில் கரெக்டா நீங்க பிளான் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுட்டு ப்ராப்பரா என்ன பண்ணலாம்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃப்காட் பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு ஒன்று, அடுத்த 6 மாசத்துக்கு ஒன்று. ஸோ அதனால ஆகஸ்ட்ல வந்து இருக்கனால அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப 31 ஜனவரி 2026ல ஆஃப்காட்ல கேட்ட கேள்வி தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப 31வது கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆஃப்காட்டோட ஜெனரல் அவேர்னன்ஸ் டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்றாங்க? விச் இந்தியன் நேவி வெசல் இண்டிஜினியஸ்லி built traditional stitched sailing ships undertook its maiden overseas voyage from Porbandar to Muscat in December 2025 to revive and celebrate இந்தியாவோட ஏன்ஷியன் மெரிடைம் ஹெரிட்டேஜ். இதை நீங்க பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இது கரண்ட் அஃபேர். 2025ல ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ல என்னன்னா அப்பியர் ஆயிருக்கு. அதான் என்ன பண்றாங்க, கொஸ்டினா எடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கான சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா பிஐபி தான். பிஐபி என்பது என்னன்னா கவர்மெண்டோட, இந்தியன் கவர்மெண்டோட அபிஷியலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு நியூஸ் அப்டேட் வருதுன்னா இந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் எல்லாருமே என்னன்னா அதுக்கான சோர்ஸ், ஒரு கரண்ட் அஃபேர் தயார் பண்றாங்கன்னா அதுக்கான சோர்ஸ் வந்து இந்த பிஐபி தான். இதுல ஐஎன்எஸ்பி, கண்டினியா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ஐஎன்எஸ்பி கண்டினியா தான் என்ன அப்படின்னா மெய்டன் வாயேஜ். இது எதுக்காகனா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் மெரிடைம் ஹெரிடேஜ் அந்த காலத்துல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரேட் ரிலேஷன் இருந்திருக்கு. அதை ரிவைவ் பண்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, இதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா இந்தியாவும் ஓமனும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு எக்கானமி பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒன்று நடந்திருக்கு. இது கரண்ட் அஃபேர்ல இருந்தது. ஸோ அதனாலதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த மாசம் கரண்ட் அஃபேர்னா டிசம்பர். ஸோ டிசம்பர் மாசம் கரண்ட் அஃபேர் ஆல்ரெடி நல்லா கவனிங்க. இது வந்து என்ன 31 ஜனவரி 2026 டிசம்பர் வரைக்கும் என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ல எடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னா நம்ம ஆகஸ்ட் மாசம் வந்து எக்ஸாம் நடக்க போகுதுன்னா எது ஆகஸ்டுக்கு முன்னாடி இருக்கிற மந்த் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 6ல இருந்து 8 மாசம் வரைக்கும் கண்டிப்பா என்ன
கரண்ட் அஃபேரை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணிருப்பேன். மந்த்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி செக்ஷனா வந்து கொடுத்துருப்பேன். இது இந்த டிஃபென்ஸ் பார்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த டிஃபென்ஸ் பார்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். சரி, இப்ப கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்தியன் நேவல் செயலிங் வெசல் வந்துன்னா கண்டினியூ. இப்ப முக்கியமானது, இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட நேவி ஷிப் அண்ட் வெசல் ரிலேட்டடா என்ன பண்ணணும்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஏதாவது ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் நீங்க வந்துன்னா லேர்ன் பண்ணிக்கணும். சம்மரைன் தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட்ராயர் தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஸ்பெஷல் வெசல் வந்து நியூஸ்ல இருந்துச்சுன்னா அதை தெரிஞ்சிருக்கணும். சர்வேயோட ஷிப்பு, ஸ்டீல்த் ஷிப்பு, இது எல்லாமே இந்தியாவோட நேவி ஷிப் அண்ட் வெசல்ஸ் வந்து பேசிக்கா தெரிஞ்ச போது ரொம்ப டெப்தா வந்து தெரியணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வார்த்தை வேர்டு மட்டும் தெரிஞ்சா கூட வந்து நம்மளுக்கு போதுமானதான். இப்ப இதுல இருந்து என்னன்னா டிஃபென்ஸோட கரண்ட் அஃபேர் ஒரு 8ல இருந்து 12 மாசம் தெரியணும். முக்கியமா டிஃபென்ஸ் அப்படின்னு வந்தாவே மிலிட்டரி எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டிஃபென்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா மிலிட்டரி எக்ஸசைஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். டிஃபென்ஸோட அக்ரிமெண்ட், மிசைலோட டெஸ்ட், நியூவான இண்டக்ஷன்ஸ் ஏதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல ஏதாவது ஒரு வெசல், ஏர்கிராஃப்ட் கேரியர் ஏதாவது இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மிலிட்டரியோட ஆப்ரேஷன்ஸ், டிஃபென்ஸோட அவார்ட் அண்ட் வந்து அப்பாயின்மெண்ட். நார்மலா நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர் லேர்ன் பண்ணும்போது இந்த பாட்டு தான் லேர்ன் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்றேன். அடுத்தவங்க அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, which two state secured the top 2 ranks at the 6th நேஷனல் வாட்டர் அவார்ட் இன் 2025? இது கரண்ட் அஃபேர் தான். 2025 கரண்ட் அஃபேர், அதுவும் நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ்ல எந்த ஸ்டேட் வந்து என்னன்னா டாப் ரேங்க் வாங்கினாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நல்லா கவனிங்க, இது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது கரண்ட் அஃபேர்ல கொடுத்துருந்தேன். பட் என்னன்னா ஆட் பண்ணும்போது வந்து நான் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 6வது நேஷனல் வாட்டர் அவார்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது 2024 இருக்கும், 2025லுமே. இது 2025ஓட தான். 2025ஓட தான். இதுல பெஸ்ட் ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா, அடுத்து குஜராத், அடுத்து வந்து ஹரியானா. இது எந்த மாசத்தோட கரண்ட் அஃபேர்னா 2025 நவம்பர் மாசத்தோட கரண்ட் அஃபேர். இது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அவார்ட்ஸ் அப்படின்னு சாப்டர் இருக்கா, இந்த சாப்டர் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து கரண்ட் அஃபேர் கொடுத்திருந்தேன், அதனாலதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். சரி, இப்ப கொஸ்டினுக்கு ஆன்சர் மகாராஷ்டிரா அண்ட் வந்து குஜராத். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓகே, ஸ்கீம் சம்பந்தப்பட்ட இல்ல அவார்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து எடுக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும், ரைட்டா? எதுக்காக அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆஃப்காட்ல கேட்டிருக்காங்கன்னா கவர்மெண்டோட அவார்டு ரேங்கிங். ஏன்னா கரண்ட் அஃபேர்னாவே டெஃபினட்டா வெறும் டிஃபென்ஸ் மட்டும் தான் கேட்கணும் அவசியம் கிடையாது. ஏதாவது இந்தியா லெவல்ல ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது போயிட்டு இருந்தாலும் அதையும் கேட்பாங்க. மினிஸ்டர் ரிலேட்டட் அச்சீவ்மெண்ட், ஸ்டேட் ஏதாவது நியூஸ்ல இருந்துச்சுன்னா, நேஷனல் ரிப்போர்ட், இண்டெக்ஸ், அவார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா லேர்ன் பண்ணியிருக்கணும். இதுல என்னன்னா நல்லா கவனிங்களேன், அவன் நேஷனல் வாட்டர் அவார்டு என்ன அப்படின்னு கேட்கல. அவன் என்ன கேட்டிருக்கான், எந்த ஸ்டேட் அந்த அவார்ட்ல டாப் ரேங்க் வாங்கியிருக்காங்க. அப்ப அது ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும். சும்மா ஒரு அவார்டை பாக்குறோம், அந்த அவார்டு என்னன்னு வந்து பாக்குறத விட அதுல இந்தியால எந்த ஸ்டேட், இந்தியால எந்த ஸ்டேட் வந்து ரேங்க்ல இருக்காங்க, யாரு டாப்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யாரு வன் பண்ணது, எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணா நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். இது ஒய் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா வந்து என்னன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ல கேட்கறாங்க, ஓகே இந்த மாதிரி கேள்வியா அப்படின்னு பார்த்துட்டு போறதை விட அதை பேஸா வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசா லேர்ன் பண்ணணும், ரைட்டா? ஏன்னா கொஸ்டின்ஸ் இதே ஏரியாலேயே வேணும்னா ரிப்பீட் பண்ணலாம். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு ஏரோ இந்தியா, ஏசியாவோட லார்ஜஸ்ட் ஏர் ஷோ, கன்சிடர் த ஃபாலோயிங். ஏரோ இந்தியா இஸ் ஆனுவல் ஏர் ஷோ அண்ட் ஏவியேஷன் எக்ஸிபிஷன் held in பெங்களூரு and is organized by the Defense Exhibition Organization under the Department of Defense Production, Ministry of Defense. Aero India 2025, 15th edition of event had a broad theme, the runaway to a billion opportunities. The runaway to a billion opportunity. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு இருக்கு. இது கரண்ட் அஃபேர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ இந்தியா இது வந்து என்னன்னா நியூஸ்ல இருந்தது தான். எந்த மாசம் அப்படின்னா 2025. நல்லா கவனிங்க, ஏரோ இந்தியா 2025 இதோட தீம் வந்து ரெனோவேட் டு த பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எங்க நடந்ததுன்னா பெங்களூர்ல நடந்தது தான். அப்ப இந்த கேள்வி
இத ஏன் வந்து செகண்ட் வந்து கரெக்ட், ஃபர்ஸ்ட் தப்புனா, இது வந்து ஆனுவல் கிடையாது. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். பைனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனியல் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற வந்து என்னன்னா, லார்ஜஸ்ட் ஏர் ஷோ எது அப்படின்னா அந்த ஏரோ இந்தியா. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும்? சும்மா வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ல வாட் இஸ் வாட் அப்படி பார்க்கக்கூடாது. கொஞ்சம் டெப்த்தா ஒரு இதை லேர்ன் பண்ண போறேன்னா, இன்னும் கொஞ்சம் டெப்த்தா லேர்ன் பண்ணி நீங்க பார்க்கலாம். பைனியல்னா 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான். 2 இயர்ஸ் ஒன்ஸா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பெங்களூர்ல தான் நடந்திருக்கு. அதோட தீம் வந்து ரெனோவேட் டு த மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? டிஃபென்ஸ் ஈவென்ட் எக்ஸர்சைஸ் தான் தெரிஞ்சுக்கணும். ஏரோ இந்தியா 2025, எஃப் எக்ஸ்போ, மிலன் எக்ஸர்சைஸ், தரண் சக்தி, மலபார் எக்ஸர்சைஸ், சி விகில், கருடா இதெல்லாமே என்னன்னா எக்ஸர்சைஸ். ஏன்னா ஏரோ இந்தியாவுமே ஒரு எக்ஸர்சைஸ் தான். ஏரோ இந்தியாவுமே ஒரு எக்ஸர்சைஸ்னால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் என்ன? அந்த எக்ஸர்சைஸ் சம்பந்தப்பட்ட வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜஸ்ட் ஒன்லைன்ல பார்க்காம கொஞ்சம் டெப்தா வந்து பார்க்கணும். அண்ட் ஆல்சோ என்னன்னா மந்த் அண்ட் இயர் எந்த மாசம் நடந்தது அதை தெரிஞ்சுக்கணும். எங்க நடந்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல நிறைய வந்து மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து எந்த ஸ்டேட்ல நடந்தது அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல இந்தியாவில் நடந்ததா இல்ல அதர் ஸ்டேட்ல அதர் கண்ட்ரில நடந்ததா இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் தீம் தெரியணும், எடிஷனோட நம்பர் தெரியணும், எத்தனாவது இது 15th 14th அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த மினிஸ்ட்ரி வந்து இல்ல எந்த ஃபோர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க, பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரி. நார்மல் எக்ஸசைஸ் அப்படின்னாவே வந்து இந்தியாவுக்கும் அதர் கண்ட்ரிக்கு இருக்கும். அப்ப அதர் கண்ட்ரி எந்த கண்ட்ரி இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து which of the following is a primary function of so AILA, the AI agent introduced by IIT. So, IIT Delhi in 2025. இது பக்காவான கரண்ட் அஃபேர். இது பக்காவான கரண்ட் அஃபேர். ஏன்னா நான் எடுத்திருந்தேன். அதாவது ஐஐடி டெல்லி என்ன பண்ணிருப்பானா ஒரு ஏஐ ஏஜென்ட் நேம்டு வந்துன்னா ஏஐஎல்ஏ. ஸோ ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் லேப் அசிஸ்டன்ட். எதுக்காகனா ரியலான சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றதுக்காக ஐஐடி டெல்லி வந்து ஒரு ஏஐ ஏஜெண்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அல்ல இது எந்த மாசத்துல? டிசம்பர் மாசம். அப்ப என்ன பண்றாங்க? டிசம்பர் மாசத்துல இதுல நம்ம எந்த இதுல லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் பார்ட்ல வந்து லேர்ன் பண்ணிருப்போம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், நம்ம லேர்ன் பண்ணும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கிற கரண்ட் அஃபேரும் வந்து ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும்னா லேர்ன் பண்ணிக்கணும் ஃபார் ஆஃப்காட் எக்ஸாம். ஸோ இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் கேட்குறாங்களா? கேரி அவுட் த சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் மச் லைக் எ ஹியூமன் சயின்டிஸ்ட். எஸ் இதுக்காக தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக வந்து என்னன்னா இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆன்சர் இதா வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதையும் நீங்க மைண்ட்ல வந்துன்னா வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நான் கரண்ட் அஃபேர் ப்ராப்பரா உங்களுக்கு என்னன்னா மந்த்லி வந்து என்னன்னா கிளாஸஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு மேபி வந்து இந்த கிளாஸஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தோணலாம். அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா கொடுத்துருக்கேன். எல்லாமே ஆப்ல தான் இருக்கு. ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சயின்ஸ் அண்ட் டெக்கோட கடந்த ஒரு 6ல இருந்து 8 மாசம் ஆக்சுவலி ஒரு ப்ரீவியஸ் இயரை பேஸா வச்சு என்ன பண்றேன்னா எப்படின்னா அப்கமிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது அதை தான் பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஒரு ஒரு கொஸ்டினை பார்க்கறனால ஓகே இதான் கொஸ்டினா இதான் ஆன்சரான்னு பார்க்கல ஒரு யூஸுமே கிடையாது. ரைட்டா? எனக்கு என்ன தேவை? எப்படி அப்கமிங் எக்ஸாமுக்கு இந்த ப்ரீவியஸ் இயரை யூஸ் பண்றது, அதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிறேன் அதுதான் பாக்குறோம். ஸோ அப்ப சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து 6ல இருந்து 8 மாசம் கரண்ட் அஃபேர் எது சம்பந்தப்பட்ட ஏஐ சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். ஐஐடியோட இனோவேஷன், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, ஐஐடி பெங்களூர் இது சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா பாத்துக்கணும். இஸ்ரோட மிஷன், டிஆர்டிஓட டெக்னாலஜி, செமி கண்டக்டர் அண்ட் குவாண்டம் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன். பட் இருந்தாலும் சொல்றேன். ரைட்டா? என்ன டாபிக்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ரையாரிட்டியா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இடத்துல மென்ஷன் பண்றேன். அடுத்து ஸோ யார் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? எப்போதும் சரி, எப்போதும் நீங்க டிஃபென்ஸ்ல ஆஃப்காட், சிடிஎஸ் எக்ஸாமு இல்ல அதர் எக்ஸாம்ஸ் எந்த இதுலும் நீங்க டிஃபென்ஸ் ரிலேட்டடா போறீங்கன்னா கண்டிப்பா வந்துன்னா எக்ஸசைஸ் இல்லாம கொஸ்டினே வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அதாவது இந்திரா தனுஷ் யார் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும். டெசர்ட் நைட் யார் யாருக்குன்னா இந்தியா, பிரான்ஸ் அண்ட் யுஏஇ. ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் வந்து இந்தியாவுக்கும் ஓமனுக்கும். வீர் கார்டியன் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரும். இந்த இடத்துல கொடுத்த எக்ஸசைஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப எதுக்காக
ஆஃப்காட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா ஏன்னா மிலிட்டரி எக்ஸசைஸ் ஆஃப்காட்னாவே ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்ட அப்ப டெஃபினட்டா எக்ஸசைஸ் பத்தி வந்து கேட்பாங்க மிலிட்டரி எக்ஸசைஸ் கண்ட்ரியோட பேரிங் ட்ரை சர்வீஸ் ஏர் இல்ல நேவல் எக்ஸசைஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக என்ன பண்ணிக்கணும்னா நம்ம கரண்ட் அஃபேர்ல வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இது என்டையர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப வரைக்கும் அதாவது ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நேவியோட டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர் பார்த்தோம். அடுத்து கவர்மெண்டோட அவார்ட்ஸ் இருந்துச்சு. ஏரோ இந்தியா இருந்தது. சயின்ஸ் அண்ட் டெக் இருந்தது. டிஃபென்ஸோட எக்ஸசைஸ் எல்லாமே. பார்த்த வரைக்கும் என்னன்னா கரண்ட் அஃபேர் ஆயிடும். ஸோ அப்ப என்னன்னா தேவையில்லாம இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே கரண்ட் அஃபேர் தான் வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல அதிக ப்ரையாரிட்டி வந்து கேட்க போறாங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ல வந்து நான் கை வைக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ல எந்த சைடு கை வைக்கணும்? டிஃபென்ஸ் சைடு கை வைக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சைடு கை வைக்கணும். ஏதாவது கவர்மெண்டோட அவார்ட்ஸ் இருந்துச்சுன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம படிச்சுக்கணும். ரைட். அடுத்து 22nd ஏசியான் இந்தியா சமிட் 2025 நடந்துச்சு. அந்த வருஷத்துல வந்து 2026 ஃபாலோயிங் அதாவது ஒண்ணு கிடையாது. 2025ல 22வது ஏசியாவோட இந்தியன் சமிட் வந்து நடந்தது. அதுல 2026 வந்து இந்த இதாக கொண்டாடலாம். அது இயர் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2026 ஏசியான் இந்தியா என்ன சொல்றேன்னா இயர் ஆஃப் மெரிடைம் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உங்களுக்கு ஏசியானா என்னன்னு தெரியும். ஏசியான் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரீஜனல் கோஆபரேஷன் ரைட்டா. இந்தியா ஒன் ஆஃப் த வந்துன்னா மெம்பரா இருக்கும். நீங்க பாத்துக்கலாம் கரண்ட் அஃபேர் இதுதான் 22வது ஏசியான் இந்தியாவோட சமிட் இருக்கும். இதுல என்னன்னா தீம் பொறுத்தவரைக்கும் 2026க்கு ஒரு தீம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க ஏசியான் இந்தியா இயர் ஆஃப் மெரிடைம் கோஆபரேஷன். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4th வரும். இதுல இருந்து இது எந்த மாசத்தோட கரண்ட் அஃபேர்னா அக்டோபர். அக்டோபர் 2025ல நேஷனல் இருக்கா? ஸோ நேஷனல் இன்டர்நேஷனல் இதுல ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பேன்னா உங்களுக்கு இதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆஃப்காட் பொறுத்தளவுக்கு எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் தான். பட் இருந்தாலும் என்னன்னா மேஜர்லி வந்து டிஃபென்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து ஈவன் எஸ்எஸ்சி ஜிடிக்குமே வந்து கண்டக்ட் பண்றதுனால போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் கொடுப்பேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல நீங்க ரீட் பண்ணிட்டு வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃப்காட் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்மளுக்கு வந்து புரியாம வச்சுன்னு நீங்க தமிழ்ல பார்த்துக்கங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷோட வார்த்தை ஏன்னா அங்கதான் என்ன கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும்போது அதை பார்க்கும்போது தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு த India legacy in United Nations peacekeeping operation considers the following statement. The term blue helmet for UN peacekeeper is derived from the light blue color of the United Nations flag. முதல்ல யுனைடெட் நேஷனோட பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அடுத்து யூஎன் பீஸ் கீப்பரோட ஒரு ப்ளூ ஹெல்மெட் இருக்கும். அதோட கலர் வந்து இதுல இருந்து டெரைவ் பண்ணாங்க அப்படின்னு வந்து என்னன்னா ரொம்ப ஃபேக்சுவலா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்களேன் இன் 2023 Thomas Joad medal was posthumously awarded to Indian peacekeeper Shishupal Singh and Sanawal Ram Bishnoi and civilian UN worker Shabir Tahir Ali for their sacrifice in the Democratic Republic of Congo. And Major Radhika Sen was named the United Nations Military Gender Advocate of the Year 2023. இது ஏன் நான் டஃப்னு சொல்றேன்னா 2023ல என்னன்னா ஏதோ நியூஸ்ல இருந்திருக்கு. அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் எடுத்திருக்கா. ஸோ 2026 எக்ஸாமுக்கு 2023ல நம்ம என்ன பண்ண முடியாது உட்காந்து வந்து கரண்ட் அஃபேர் பார்க்க முடியாது. அதனால இது வந்து டஃபஸ்ட் கொஸ்டின். இதே ஞாபகத்துல வச்சுங்க ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லா கொஸ்டினும் தெரியணும் அவசியம் கிடையாது. அதாவது 1-2 கொஸ்டின்ஸ் வந்து தப்பா இருந்தா ஓகே நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுவோம் தெரியலன்னா ஸ்கிப் பண்ணுவோம் ரைட்டா. எல்லாமே தெரியணும் எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சா டெஃபினட்டா என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம் எக்ஸாம் நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியாது. பட் லாஜிக்ல உங்களால அப்ரோச் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்ரோச் பண்ணலாம். கொஸ்டினுக்கு ஆன்சர் மூணுமே கரெக்ட் தான். மூணுமே கரெக்ட் தான். இதுல எப்படி கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது யூனோட ப்ளூ ஹெல்மெட் இது வந்து பேசிக்கா யுனைடெட் நேஷன் சம்பந்தப்பட்ட என்னன்னா நம்மளுக்கு வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. ஸோ யுனைடெட் நேஷன் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மெடல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மெடல் கொடுத்தாங்களான்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் வந்து அதுவும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இது 2 பார்ட் கரண்ட் அஃபேர் ஒரு ஸ்டாட்டிக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து டஃபஸ்ட் கொஸ்டின். பட் இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். எது சம்பந்தப்பட்ட யுனைடெட் நேஷன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்.
ஏன் கேட்குறாங்கன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. ஆஃப்காட் எப்போதும் இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன வந்து கை வைப்பாங்க. அது இந்தியாவும் பர்ட்டிகுலரா வந்து என்னன்னா, ஏதாவது நியூஸ்ல வந்து மென்ஷன் ஆயிட்டே இருக்கும். பர்ட்டிகுலரா பார்த்தா யுனைட்டட் நேஷன் பொறுத்தளவுக்கு அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்புக்காக பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்காக நம்ம என்னன்னா, நெறையா ரிஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நெறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால யுனைட்டட் நேஷன், G20, பிரிக்ஸ், SCO இது எல்லாத்துலயும் என்னன்னா இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கனால அது ரிலேட்டடா கேட்கறது. இந்தியாவோட மிலிட்டரி அச்சீவ்மெண்ட் அப்ராட்ல ஏன்னா யூஎனோட பீஸ் கீப்பிங் மிஷன்ல வந்து இந்தியன் நிறைய சோல்ஜர்ஸ் என்னன்னா அங்க வந்து பாக்குறாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட கேள்விகள். அவார்ட்ஸ் ஏதாவது இந்தியன் ஆஃபீஸருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. இல்ல ஏதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கரண்ட் அஃபேர் அது பர்டிகுலரா டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட அதுல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுல இந்தியா ஏதாவது வந்து என்னன்னா அடிபட்டுச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பாத்துக்கணும். இது வந்து ஹை லெவல் ஆஸ்கர் கொஸ்டின். இட்ஸ் நாட் வந்து டைரக்ட் ஒன் லைனர் கரண்ட் அஃபேர் கிடையாது. அடுத்து பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கார்டு ஃபேமஸ்லி அசோசியேட்டட் வித் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா அதாவது வேர்ல்டு ஹிஸ்டரியில வேர்ல்டு வார் 2 சம்பந்தப்பட்ட லேர்ன் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது வேர்ல்டு வார் 2 அப்ப பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜெர்மனி நாசி ஃபோர்ஸுக்கும் சோவியத் யூனியன் இதுல டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2னே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பேட்டில என்ன ஆகுனா அந்த நாசி ஃபோர்ஸ் அந்த ஜெர்மனி என்ன ஆகும் அப்படின்னா தோற்கடிக்கப்படும். அப்படி தோற்கடிக்கிறதுனால என்ன ஆகும்னா லேட்டர்ல அவங்களோட மேஜர் சஃபரிங் இருக்கும். ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா வேர்ல்டு வார் 2 வந்து எண்ட் ஆகும். ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு முக்கியமான ரீசனே என்னன்னா இந்த பேட்டில்னால இது வந்து நம்மளுக்கு பேசிக்கா என்னன்னா தெரிஞ்சிருக்கணும். இது வேர்ல்டு ஹிஸ்டரி ரிலேட்டடா நீங்க சும்மா யூடியூப்ல வந்துன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சா கூட போதும். இந்த பேட்டில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் ஒன் லைன் ஃபேக்சுவலான ஸ்ட்ராட்டஜிக்கு கொஸ்டின் தான். இதன் மூலம் என்ன பண்ணலாம்னா அடுத்து இப்ப வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து வந்து ஒரு பேட்டில கேட்டிருக்காங்க. மேபி அப்கமிங்ல வந்து என்ன கேட்கலாம்னா இந்தியால இருக்கிற இம்பார்ட்டன்ட் வந்து பேட்டில். பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பானிபட் கேட்கலாம். ஸ்டாலின் கார்டு எந்த வார் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி வெசலிஸ் ட்ரீட்டியை கேட்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன். எல்லாமே நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா கவனிங்க இம்பார்ட்டன்ட் வார் அண்ட் பேட்டில் ஃபார் ஆஃப்காட்டுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கர், ட்ரீட்டி ஆஃப் வெசலிஸ், ஹிரோஷிமா நாகசாகி சம்பந்தப்பட்டது, கோல்டு வார், ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வேர்ல்டு வார் 2 சம்பந்தப்பட்டது அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஹிஸ்டரியில மேஜரான ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடா வந்து இருக்கனால இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேட்ட கேள்வி கேட்ட கேள்வி வந்து வேர்ல்டு வார் 2 சம்பந்தப்பட்டது. அடுத்து இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் செட்டப் இன் 1990 under an act of Indian Parliament act as a principal financial institution for the promotion, financing and development of micro, small, medium enterprise. அதாவது எம்எஸ்எம்இ செக்டரோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 1990ல இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை செட்டப் பண்ணாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்க லாஜிக்கலா அப்ரோச் பண்ணலாம். நல்லாவா அக்ரிகல்ச்சர் பாருங்களேன். அவன் என்ன கேட்டிருக்கான் எம்எஸ்எம்இ செக்டர் அக்ரிகல்ச்சர் அதுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஸ்மால் இண்டஸ்ட்ரி கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இது இருக்கலாம். ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுதான் என்ன பண்ண உருவாக்குறாங்க. இது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ எக்கானமில எந்த டாபிக் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம்னா நல்லா கவனிங்க. ஸோ மணி அண்ட் பேங்கிங் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த பேங்கிங்ல வந்து எப்படி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரிலாம் பேங்கோட வந்து செட்டப் இந்தியாவில் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். அதுல வந்து என்ன சிட்பி ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் 1990 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரிக்காக ஸோ இண்டஸ்ட்ரிக்காக என்னன்னா ஃபினான்ஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட வந்துன்னா இந்தியால கவர்மெண்டால செட்டப் பண்ணப்பட்டது. ஹெட் குவார்டர்ஸ் வந்து லக்னோ இருக்கு. இது கிளாஸ் எடுக்கும் போது கொடுத்த ஸ்லைடு தான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். இதை லேர்ன் பண்ணியிருந்தா ஈஸி, லேர்ன் பண்ணலிருந்தா டஃப்பானதான். அடுத்து December 2025 during the ceremony at Rachtrapati Bhavan, the President of India released a new edition of the Constitution written in the Volchki script. In which language was its edition of the Constitution published? இப்போ இந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்ட லாங்குவேஜ் என்ன அதான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியால என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் எக்கச்சக்க லாங்குவேஜ் இருக்கு ரைட்டா. எக்கச்சக்க வந்துன்னா லோக்கல் லாங்குவேஜ் லோக்கல் டயலெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பொறுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது நியூஸ்ல இருந்திருக்கு. இது நியூஸ்ல இருந்திருக்கு. கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல் லாங்குவேஜ் பிரசிடென்ட் பார்லிமெண்ட் ஈவன் இம்பார்ட்டன்ட் நேஷனல் அப்சர்வேஷன் அதுல ஓல்சிக்கு என்னன்னா சாந்தாலி லாங்குவேஜ். ஸோ சாந்தாலி வந்து என்னன்னா ஷெட்யூல் லாங்குவேஜ். ஸோ அதனால பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அடிஷ்னலா மிச்சம் இருக்கிற வந்து ஸ்கிரிப்ட் அதோட என்ன லாங்குவேஜ் அப்படின்னு டச் பண்ணியிருக்கேன். கேள்விக்கு ஆன்சர் என்ன சாந்தாலி தான் வரும். சாந்தாலி ட்ரைப் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஷெட்யூல் லாங்குவேஜ்ல
ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம என்னன்னா பேசிக்கா கான்ஸ்டியூஷன் பாலிட்டியில லேர்ன் பண்ணியிருப்போம். பாலிட்டி லேர்ன் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணுங்க. இப்ப இப்ப வரைக்கும் பார்த்த கொஸ்டின் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நேவியோட டிஃபென்ஸ் பார்த்தோம், கவர்மெண்டோட அவார்டு, ஏரோ இந்தியா, சயின்ஸ் அண்ட் டெக், டிஃபென்ஸோட எக்ஸசைஸ், யுனைடெட் நேஷன் சம்பந்தப்பட்டது, வேர்ல்டு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டது, இப்ப கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டது. அப்ப என்னன்னா ஆஃப்காட் வந்து ஜஸ்ட் ஒரே ஏரியால எல்லாம் கொஸ்டினை வந்து கேட்கல. அவ எல்லா ஏரியால என்ன பண்றோம்னா கொஸ்டினை பிக்கப் பண்றோம். அதுதான் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். அடுத்து, வாட் ஆர் த ரீஜன் கால்ட் லை between the tropic of cancer and arctic circle in the northern hemisphere and between tropic of capricorn and antarctic circle in the southern hemisphere? ஒண்ணும் கிடையாது, ரொம்ப பேசிக் தான். இதை நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா போதும். அதாவது ஜியாகிரபி பொறுத்தளவுக்கு 2 சாப்டர் லேர்ன் பண்ணிப்போம். ஒன்று கம்ப்ளீட் ஜியாகிரபி இருக்கும், அடுத்து இந்தியன் ஜியாகிரபி. ஸோ அந்த கம்ப்ளீட் ஜியாகிரபியில நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம்னா காண்டினென்ட் அண்ட் வந்து ஓஷன், சாரி லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். ஏன்னா எர்த்தோட நல்லா கவனிங்க. ஸோ லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பொறுத்தளவுக்கு நிறைய ஜோன் வைஸா வந்து பிரிப்பாங்க. டெம்பரேட் ஜோன் நம்ம ஏதோ சொல்லுவோம்னா எதை டெம்பரேட் ஜோன் இங்க இருக்கு பாருங்க. அதாவது என்ன, இந்த டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல உள்ள பகுதியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழே உள்ள பகுதி, இதுதான் என்ன சொன்னா டெம்பரேட் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் அவன் கேட்டிருக்கான். அதுதான் அவன் வந்து என்னன்னா கொஸ்டினாவே வந்து கேட்டிருக்கான். ஆன்சர் வந்து பி தான். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். லேர்ன் பண்ணியிருந்தா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த எந்த இடத்துல சோர்ஸ் இருக்கு, எங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து, the context of இந்தியாவோட மெரிடைம் கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் சமுத்ரா பிரதாப். சமுத்ரா பிரதாப் வந்து என்ன நியூஸ்ல இருந்துச்சானா எஸ், நியூஸ்ல இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சமுத்ரா பிரதாப் இந்தியாவோட இண்டிஜினியஸ்லி டிசைன் பண்ணது பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிஜினியஸ் கண்டென்ட் மீன்ஸ் வந்து மேக் இன் இந்தியா இருக்கா, ஸோ ஆத்மா நிர்பார் பாரத். அது 60% என்னன்னா இந்தியாலேயே வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்டிவிட்டி ஐ மீன் ப்ரொடக்ஷன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுமே என்னன்னா கரெக்ட் தான். ஸோ லார்ஜஸ்ட் ஷிப் இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஃபிளீட் யார் பில்ட் பண்ணதான், கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். இது எல்லாம் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன், கரண்ட் அஃபேர்ல எடுத்திருந்தேன். சமுத்ரா பிரதாப் பாத்தீங்க, சமுத்ரா பிரதாப் வந்து யாரால, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் இந்த லார்ஜஸ்ட் ஷிப் இன் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஃபிளீட். 60% இண்டிஜினியஸ் கண்டென்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த அளவு அதனால தாங்க முடியும், லென்த், அதோட ஸ்பீடு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதாவது என்ன, எதனால இது வந்து நியூஸ்ல இருந்துச்சுன்னா இது புதுசா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு புதுசா என்ன பண்ணிருப்பாங்க, கமிஷன் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து என்ன, இது வந்து இம்பார்ட்டன்ட். இது எந்த மாசம் கரண்ட் அஃபேர்? ஜனவரி 2026. எதுல அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கலாம், டிஃபென்ஸோட கரண்ட் அஃபேர் பார்ட்ல நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். எல்லாமே சும்மா சொல்லல, எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராப்பரா எடுத்தது மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஏன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் பில்ட் பண்ணாங்க. 60% இண்டிஜினியஸ் கண்டென்ட் தான். எல்லாமே இங்க பாருங்க 60% அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான பாயிண்ட். அதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து, வேர்ல்ட் போலியோ டே observed every year on October 24 to raise awareness about polio eradication. Which theme was selected for வேர்ல்டோட போலியோ டே இன் 2025? இது என்னன்னா எல்லா மாசத்துலயுமே, ஸோ எல்லா மாசத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுல போலியோ டேவோட தீம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே அண்ட் தீம், வேர்ல்டு ஹெல்த் டே, என்விரான்மெண்ட் டே, இன்டர்நேஷனல் யோகா டே, பாப்புலேஷன், டூரிசம், போலியோ, கான்ஸ்டியூஷன் டே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருக்கேன். வேர்ல்ட் போலியோ டே வந்து 24th அக்டோபர். 24th அக்டோபர். அதை வச்சு பார்க்கும்போது இதோட தீம் வந்து என் போலியோ, எவ்ரி சைல்ட், எவ்ரி வேக்சின் அண்ட் வந்து எவ்ரிவேர். இதுதான் வந்து இதோட தீம். வேர்ல்ட் போலியோ டே ஞாபகத்தில் வச்சுக்கேன், October 24. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் இம்பார்ட்டன்ட் டேஸ், இப்போ வேர்ல்ட் போலியோ டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியோ டேயோட டேட் தெரியணும், அதோட சேர்த்து தீம். ரெண்டு மட்டும் என்ன பண்ணணும், நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இனிமேல் நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா லேர்ன் பண்ண போறோம் இல்லை ஏதாவது நம்ம லேர்ன் பண்ணும்போது வந்து எந்த ஏரியாவை பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ண இதுதான். ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குன்னா அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன டே, அதோட தீம் என்ன, இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ வரைக்கும்
இப்போ வரைக்கும் அனலைஸ் பண்ணதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜியோகிராஃபி பார்த்தோம், கோஸ்ட் கார்டு ஷிப் பார்த்தோம், இம்பார்ட்டன்ட் டே அண்ட் தீம். அப்ப எனக்கு கரண்ட் அஃபேர் பார்த்த வரைக்கும் பாருங்களேன். 10 கொஸ்டின்ஸ்க்கு மேல பார்த்துருக்கோம். 10ல வந்து ஒரு 7 கொஸ்டினுக்கு மேல. 7 கொஸ்டினுக்கு மேல எதுல தான் வந்திருக்குன்னா, கரண்ட் அஃபேர்ல இருந்தா வந்து டைரக்ட்டா பிக் பண்ணியிருக்காங்க. In January 2026, Bulgaria became the 21st member of a Eurozone. Which of the following European Union countries have not adopted the Euro by January 2026? இதுவும் கரண்ட் அஃபேர். ஆனா இன்டர்நேஷனல் ரிலேஷன். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல இந்தியா சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்தியா சம்பந்தம் இல்லாம ஒண்ணு கேட்டிருக்காங்க. எதுக்காகனா இன்டர்நேஷனல் அஃபேர், யூரோப்பியன் யூனியன், யூரோசோன் வந்து நியூஸ்ல இருந்திருக்கும். அதனால எக்கானமியோட ஜியோகிராஃபி கரண்ட் சம்பந்தப்பட்டது, கண்ட்ரியோட ஆர்கனைசேஷன் நாலேஜ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து போலாந்து, செக் ரிபப்ளிக் அண்ட் ஹங்கேரி. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரியை வந்து யூரோ யூரோ என்பது என்ன கரன்சி ரேட்டா. ஸோ அந்த கரன்சியை வந்து என்னன்னா அடாப்ட் பண்ணல. பல்கேரியா வந்து 21வது யூரோசோன் மெம்பரா இருப்பாங்க. பட் இந்த கண்ட்ரி எல்லாமே வந்து ஆகல. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் டஃப்பானதான். ஏன்னா இப்போ இந்தியா சம்பந்தப்பட்டது இருந்துச்சுன்னா ஓரளவு நம்ம என்ன பண்ணலாம்னா லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இந்தியாவுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பட் வேர்ல்டு சம்பந்தப்பட்ட ஒரு எக்கானமி ரிலேட்டடான ஒரு கொஸ்டினா எடுத்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் தான். இதன் மூலம் என்னன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். யூரோப்பியன் யூனியன்னா என்ன, அதோட மெம்பர் யாரு, அதோட கரன்சி என்ன, யூரோசோனா என்ன, நாட்டோனா என்ன, பிரிக்ஸ்னா என்ன, எஸ்இஓனா என்ன, குவாட்னா என்ன, G20 என்ன, ஏதாவது நியூ மெம்பர் எதுலயாவதுல வந்து நியூ மெம்பர் வந்து ஜாயின் பண்ணா அது யாரு ஜாயின் பண்ணாங்க, எதனால ஜாயின் பண்ணாங்க, அதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா நாட்டோல ஜாயின் பண்ண சொல்லிதான் வந்து என்னன்னா இப்போ போயிட்டு இருக்க உக்ரைன் பிரச்சனையே. ஸோ ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு வார் வந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து நாட்டோல வந்து ஒரு நியூ மெம்பர்ஷிப் வாங்கணும்னு சொல்லிட்டு உக்ரைன் போனதுனாலதான். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும் தான். அடுத்து, which of the following ocean relief features as pointed summit that rises from the sea floor but do not reach the ocean surface, often attaining the height of 3000 to 4500 மீட்டர். இது என்னன்னா ஜியோகிராஃபி. ஸோ ஜியோகிராஃபில எங்க லேர்ன் பண்ணிருப்போம்னா இதுதான் வந்து காண்டினென்ட் அண்ட் ஓஷன். ஸோ காண்டினென்ட் ஓஷன் ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிங்க. ஓசனோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்மளோட கடலுக்குள்ள போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த மாதிரி பகுதி, இந்த மாதிரி பாட்டு எல்லாமே வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த சி மவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து கேட்டிருக்கேன். அதாவது கடலுக்குள்ளதான் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு மலை மாதிரி இருக்கும். ஆனா வெளியே வந்து வராது, வெளியே தெரியாது. உள்ளேயே இருக்கிற ஒரு மலை. இதோட ஹைட்டுமே என்னன்னா 3000 4500 ஃபீட் கிட்ட வந்து வரும்னு சொல்றாங்க. இதுதான் அவன் கேள்வி கேட்டிருக்கான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி மவுண்ட் தான் வரும். இது எல்லாமே உங்களுக்கு கயட்னா என்ன, மிட் ஓஷனிக் ரிச்னா என்னன்னு தெரியணும், காண்டினென்டல் ஷெல்ஃப்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பட் லேர்ன் பண்ணி தான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். அடுத்து, the Sumit tribe, energetic war dance performed to celebrate victory in battle. And the Lodha woman Munkyant harvest dance performed during the Toku Yomong festival are mainly associated with which Indian state? ரெண்டே ரெண்டு தான் அதில் தெரியணும். ஒன்று சுமி ட்ரைப், இன்னொன்று லோத்தா. இந்த ரெண்டு ட்ரைப்புமே எங்க இருக்காங்கன்னா நாகாலாந்து. ஸோ சுமி ட்ரைப்போட வந்து வார் டான்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு விதமா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதான் நல்லா கவனிங்க. இது கரண்ட் அஃபேரோட கொஸ்டினே கிடையாது. இது ஸ்ட்ராட்டஜிக்கு பர்டிகுலர் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ட்ரைப் சம்பந்தப்பட்டது. அதுவும் ஃபெஸ்டிவல், கரண்ட், அதாவது கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அது ரிலேட்டட் என்ன பண்றேன்னா மிக்ஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்காட் இது ரிலேட்டடா கேட்பாங்களா, எஸ் கேட்கறாங்க. ட்ரைபல் அண்ட் டான்ஸ் சம்பந்தப்பட்டது, ஃபெஸ்டிவல் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா, ஸ்டேட் கல்ச்சரோட மேப்பிங், ஃபோக் டான்ஸ் அண்ட் ஸ்டேட் இது ரிலேட்டடா கேட்கறாங்க. பட் மேஜரான கொஸ்டின் கிடையாது. ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஸ்டின் தான். ஒன்னுல இருந்து ரெண்டு கொஸ்டின் தான் என்னன்னா இந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால நம்மளுக்கு கரண்ட் அஃபேர் இருந்தா பார்த்துட்டா போதும் தான். இதுக்குன்னு டெடிகேட்டடா உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆன்சர் வந்து நாகாலாந்து தான் வரும். இப்ப ட்ரைபல் ஃபெஸ்டிவல் இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இது வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, அதாவது ஆப்ல என்டையரா ஃபெஸ்டிவல் டாபிக் எல்லாமே நான் கவர் பண்ணிருப்பேன். என்டையர் ஃபெஸ்டிவலோட எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டா எடுத்து, இப்ப அருணாச்சல் இருக்குன்னா அருணாச்சல்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் எல்லாமே இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருப்பேன்னா இமேஜ் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும். So எல்லாமே ப்ராப்பரா எடுத்திருப்பேன். நீங்க வந்து ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கிளாஸஸ் வந்து பாருங்க. இது வந்து எனஃபா இருக்கும். ஸோ ஆஃப் கார்டுக்கு நான் கொடுக்கறது வந்து ரொம்பவே என்னன்னா எனஃபா இருக்கும். அடுத்து, which famous sport personality was awarded the Lawrence
வேர்ல்டு கம்பேக் ஆஃப் த இயர் அவார்டு இன் 2025. அகைன் கரண்ட் அஃபேர். அகைன் கரண்ட் அஃபேர்ல என்ன ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. இது என்னன்னா நியூஸ்ல இருந்ததுதான். அதாவது கரண்ட் அஃபேர்ல எடுத்ததுதான். லாரஸ் வேர்ல்டோட ஸ்போர்ட் அவார்டு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. இது எந்த மாசத்தோட கரண்ட் அஃபேர்? ஏப்ரல் 2025 கரண்ட் அஃபேர். இதுல வேர்ல்டு கம்பேக் ஆஃப் த இயர் யாருக்குன்னா ரெபக்கா ஆண்ட்ரேட். ரெபக்கா ஆண்ட்ரேட் இவங்களுக்கு தான் என்னன்னா வேர்ல்டு கம்பேக் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 4 தான் வரும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? அவார்டு லெட்டரா பார்க்கணும். ஸோ அந்த அவார்டில் நல்லா கவனிங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா லாரஸ் அவார்ட்னா என்னன்னு தெரியணும். ஐசிசி சம்பந்தப்பட்ட அவார்டு வந்து பார்த்துக்கிறணும். பாலண்டு ஃபுட்பால் சம்பந்தப்பட்டது. கிராண்ட் ஸ்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும். ஒலிம்பிக் பேரா ஒலிம்பிக் மெடலிஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அர்ஜுனா அண்ட் கேல் ரத்னா அவார்ட் அண்ட் பாரத ரத்னா அண்ட் பத்மா அவார்டுமே பத்ம விபூஷன் அவார்ட் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவார்டு அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல என்னெல்லாம் லேர்ன் பண்ணணுமோ அது எல்லாமே ப்ராப்பரா லேர்ன் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கேள்விகள் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். ரைட். அடுத்து கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரவுலட் சத்தியாகிரகா. இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ஏன்னா இது நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ மாடர்ன் ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, காந்தியோட எமர்ஜென்சி, காந்தியோட எழுச்சி, அதுக்கப்புறம் தான் நிறைய என்னன்னா மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல ரவுலட் ஆக்ட். ஸோ ரவுலட் ஆக்ட் எந்த வருஷம் தான் இதா இருக்குன்னா 1919 தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா என்னன்னா ரவுலட் சத்தியாகிரகா வந்து காந்திஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ரைட்டா? அது 1919 தான். இப்ப கேள்வி பாருங்க. கேள்வி என்ன சொல்றாங்க? ரவுலட் ஆக்ட் authorize the British government to arrest and imprison any Indian without trial. இது உண்மைதான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ட்ரையலே இல்லாம ஒரு இந்தியனை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண முடியுமானா எஸ் பண்ண முடியும். எந்த டைம்லன்னா 1919 பீரியட்ல த்ரூ என்னன்னா இந்த ரவுலட் ஆக்ட் மூலம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இன் ஏப்ரல் 1917 காந்திஜி கேவ் அ கால் ஃபார் சத்தியாகிரகா அகைன்ஸ்ட் ரவுலட் ஆக்ட். 1917 கிடையாது, 1919. அதனால என்ன வரும்? ஒண்ணு மட்டும்தான் கரெக்ட். இது ஈஸியான ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இது ஏன் வந்து ஆஃப்கார்ட்ல வந்து கேட்டிருக்காங்கன்னா ஆல்வேஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னா அதாவது ஒரு 50 வந்து என்னென்ன டாபிக்ல வெயிட்டேஜ் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆஃப்கார்ட் எப்போதும் ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது காந்தியோட மூவ்மெண்டா இருக்கலாம், ஃப்ரீடமோட ஸ்ட்ரகிள் இருக்கலாம், ஆக்ட் பாசிபிள் பிரிட்டிஷா இருக்கலாம், காங்கிரஸோட செஷன் இருக்கலாம், இல்லை இம்பார்ட்டன்ட் இயர்ஸா இருக்கலாம். மோஸ்ட்லி நல்லா கவனிங்க. ஆஃப்கார்ட் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டின்ல எதை வந்து ஸ்டூடெண்ட்க்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருப்பேன்னா இயர் ஆர் டேட் தான். அந்த இயர் மேபி தப்பா இருக்கலாம். ஸோ அதனால ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் என்ன பண்ணா குரூஷியலா ஓகே அந்த இயர் கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூர்மையா என்ன பண்ணுங்கன்னா யோசிச்சு வந்து ஆன்சர் பண்ணுங்க. இது எல்லாமே நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்றேன். ஸோ கரெக்டான ஈவெண்ட் ராங் இயர் வந்து மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டான பர்சன் ஆனா ராங்கான பிளேஸ் இருக்கும். கரெக்ட் மூவ்மெண்ட் இருக்கும், ஆனா ராங்கான சீக்வன்ஸ் இருக்கும். இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தெளிவா இருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவோட வந்து நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 43rd Constitutional Amendment Act introduced the concept of fundamental duty into the Indian Constitution. பார்த்தோன்னே நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், லேர்ன் பண்ணியிருந்தா. அதாவது இந்தியன் பாலிட்டி, இது எந்த டாபிக்னு சொல்ற இந்தியன் பாலிட்டி பார்ட் 4A லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ பார்ட் 4A தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியை பத்தி பேசும். இதுல எந்தாவது 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இதை பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணலாம், 43வது வராது, ஒன்னு தப்பு. ஏ இஸ் அ ஃபால்ஸ், அங்கேயே உங்களுக்கு ஆன்சர் வந்து எடுத்துடலாம். ரெண்டாவது கரெக்ட் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட் டு ப்ரொமோட் த ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் என்கரேஜ் த இண்டிவிஜுவல் டு கான்ட்ரிபியூட் த நேஷனல் டெவலப்மெண்ட். ஜஸ்ட் இப்போதைக்குன்னு வந்து எது தப்பு எது ஆன்சர் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன். ரொம்ப டெப்தா போல. ஏன்னா இது ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் இருந்தா நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா என்ன பண்ணுவேன்னா பொறுமையா வந்து டீச் பண்ணுவேன். பட் இப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன சோர்ஸ், அதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ரைட்டா? இப்போ என்ன பண்ண இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிலிச்சர் லேக் which has been designated as a Ramsar site and recognized as a India's 96th wetland of international importance is located in which state? இது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிரபி, எக்கானமி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே
ரேண்டம் ஜிகே எல்லாமே. ஸோ ரேண்டம் ஜிகே அப்படின்னு சொல்றது அதான் ஸ்டாட்டிக் ஜிகே. ரேண்டமா ஏதாவது ஒரு டாபிக் இருக்கும். அதுல பர்டிகுலரா எது வரும்னா ராம்சார் சைட் வரும். ஸோ ராம்சார் சைட் இது எப்போதும் என்னன்னா நியூஸ்ல இருக்கும். ஸோ ராம்சார் சைட் வந்து நியூஸ்ல இருக்கும். என்ன கேக்குறாங்க, இந்தியாவோட 96வது வெட்லேண்ட் அதான் வந்து என்னன்னா சிலிச்சர் லேக். அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணா இது இது கரண்ட் அஃபேர்ல நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். நல்லா கவனிங்க. சிலிச்சேரி சிலிச்சேரி ஏரி எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த இதை சைட் மட்டும் தப்பு. ஆக்சுவலி என்ன, இது 95வது, இது 96வது சைட். வெட்லேண்டோட சைட்னு சொல்லுவாங்க. ராம்சார் சைட். ஸோ ராம்சார் சைட்டு 96வது என்னன்னா இந்த சிலிச்சேரி லேக் எங்க இருக்குன்னா ஆழ்வார் ராஜஸ்தான்ல. இப்ப இது எந்த மாசத்தோட கரண்ட் அஃபேர்? டிசம்பர் மாசத்தோட கரண்ட் அஃபேர். இப்ப பேசிக்கா அதாவது முதல்ல உங்களுக்கு ராம்சார்னா என்னன்னு தெரியணும்ல. அது தெரிஞ்சா மட்டும்தான் ராம்சார் சைட்ல இருக்கிற கரண்ட் அஃபேர் உங்களால புரிய முடியும். ஸோ அப்ப ராம்சார் என்பது ஒரு கன்வென்ஷன், இன்டர்நேஷனல் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா இந்தியால இல்ல வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற இக்காலஜிக்கல் பார்ட், அதாவது என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது பர்டிகுலரா வந்து என்னன்னா இந்த வெட்லேண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதா வந்து ராம்சார் கன்வென்ஷன். ஏன் ராம்சார் அந்த அந்த ஏன் பேர் அந்த ராம்சார்னா அது ஈரான்ல இருக்க ஒரு சிட்டி. ஸோ அங்கதான் அந்த ட்ரீட்டியை ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணானா 1971 சைன் பண்ணப்பட்டது. அதனாலே அது வந்து என்னன்னா ராம்சார் அப்படின்னு சொல்லி ராம்சார் சைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ராம்சார் மூலம் என்னன்னா நாட்டுல இருக்கிற உலகத்துல இருக்கிற வெட்லேண்ட் எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடெக்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு வெட்லேண்ட் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு இடத்துல பொல்யூஷன் லெவல் வந்துச்சுன்னா இந்த ராம்சார்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணும்போது அது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் லெவல் கோஆபரேஷன் மூலம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அதை சால்வ் பண்ணுவாங்க. எதுக்காகனா நம்மளோட வேர்ல்ட்ல என்வரான்மெண்ட்டையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட் ஓரியன்டா என்ன பண்றாங்க இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வழி பார்க்கும்போது ராம்சார் இந்தியால மொத்தமா வந்து 96 சைட். இது வருஷம் என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். பட் என்னன்னா கரண்ட் அஃபேர்ல அப்டேட் ஆகும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா ஆன்சர் பில இருக்க ராஜஸ்தான் வரும். ஸோ ஜஸ்ட் எதுக்காக எல்லாமே நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா சும்மா ரேண்டமெல்லாம் கேட்கல. அதுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரியே இருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அதனால தான் சொல்றேன். இப்போ பேசிக்காக நான் கிளாஸ் எடுக்கும்போது கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற வந்து ராம்சார் சைட்டை வந்து கொடுத்துருப்பேன். ராஜஸ்தான் பொறுத்தளவுக்கு 2 சைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிலோடியோ நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சாம்பார் லேக். இது 2 தான் வந்திருக்கும். ஏன்னா இது ஃபண்டமெண்டலா இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் பண்ணிட்டே போகணும். அதுல எங்க இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து ஆட் பண்ணிக்கணும். ரைட். அடுத்து லேஅப் அண்ட் 3 பாயிண்ட் ஷாட். தி டெர்ம் காமன்லி அசோசியேட்டட் வித் which of the following ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது பக்காவான என்னன்னா ஸ்போர்ட்ஸ். இது கரண்ட் அஃபேர் கிடையாது. இது வந்து கரண்ட் அஃபேர் கிடையாது. அதான் ஸ்போர்ட்ஸ் ஆனா கரண்ட் அஃபேர் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜிக்கில் ஸ்போர்ட்ஸ் இருக்கா? ஸ்போர்ட்ஸ்ல நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது நான் எந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னா இந்தியாவில் இருக்கிற சரி உலகத்துல ஃபேமஸான வந்துன்னா என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இருக்கோ அதை பத்தி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சும்மா ரொம்ப டெப்தா போன அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ் என்ன, அது சம்பந்தப்பட்ட அவார்டு என்ன, இது மாதிரி பார்த்துருக்கணும். பாஸ்கெட் பால் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் வந்து யூஎஸ்ஏ அமெரிக்கா தெரியும். ஸோ அதுல என்னன்னா நல்லா கவனிங்களேன், இந்த பாஸ்கெட்பால் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அது முக்கியமான டெர்மினாலஜி தான். நீங்க பாஸ்கெட் பால் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஜம்ப் ஷாட்டு, ஸ்லாம் டங்கு, அதே மாதிரி வந்து என்னன்னா பாயிண்ட் கார்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ட்ரிப்ளிங்கு, ஸோ பிளே மேக்கர், இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க அது ரிலேட்டடா இருக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சுக்கும். பட் இருந்தாலும் நம்ம பாஸ்கெட் பால் பார்க்காட்டாலும் கூட வந்து பார்க்காட்டாலும் இந்த மாதிரிலாம் டேர்ம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா எக்ஸாம்ல கேட்குறாங்க பார்த்தீங்களா, இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கான். ஸோ 3 பாயிண்ட் ஷாட். ஸோ 3 பாயிண்ட் ஷாட் என்பது என்னன்னா 3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து என்னன்னா அந்த கூடையில வந்து அந்த பந்தை போடும்போது எது சம்மந்தப்பட்டனா பாஸ்கெட் பால் தான். இது ஈவன் லாஜிக்கலாவும் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். பட் இருந்தாலும் என்ன நீங்க வந்து லேர்ன் பண்ணணும், என்ன சோர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து how does the sustainable harnessing and advancement of nuclear energy for transforming India bill, Shanti Bill 2025 affect the involvement of private sector in India nuclear industry? இந்தியாவோட நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷன் வரப்போகுது. அது சம்பந்தப்பட்ட வந்து ஒரு பில் வந்து என்னன்னா பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பில்லோட பேரு சாந்தி பில்.
அதுல என்ன சொல்லியிருக்காங்க அதான் வந்து கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கவர்மெண்டோட வெப்சைட் இருந்தாதான். அதை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பர்மிஷன் பீரோல இருக்கிறது. இந்த பில் வந்து இந்த பில் எது சம்பந்தப்பட்டதுன்னா நியூக்ளியர் எனர்ஜி. அதுல பிரைவேட் உள்ள வர போறாங்க. ஆனா அந்த பிரைவேட்டோட இட் எனேபிள் த லிமிட்டட் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இந்த நியூக்ளியர் செக்டர். ஏன்னா இப்போ வரைக்குமே நிறைய இப்ப நம்மளுமே வந்து என்ன யோசிப்போம்னா இந்தியால எல்லா செக்டர்லயும் பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு, ஒண்ணுல மட்டும் கிடையாது, நியூக்ளியர் எனர்ஜில மட்டும் கிடையாது அப்படின்னு நினைப்போம். பட் அதுவும் இல்ல. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரைவேட் உள்ள வரலாம், பட் வித் லிமிட்டட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட பில்லு தான் வந்து இந்த சாந்தி பில். அதனால என்ன வரும், enable the limited private participation and the regulatory oversight. இதுதான் இந்த பில் வந்து பேசுது. ரைட்டா? எப்போதும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பிஐபியோட வெப்சைட்ல போனீங்கன்னா அதுல ஒவ்வொரு பில்லு சம்பந்தப்பட்ட கீ டேக்அவே அப்படின்னு இருக்கும். இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க பார்த்தா கூட போதுமானது. இது வந்து ஏப்ரல் மாசம் கரண்ட் அஃபேர்ல வந்து அப்பியர் ஆனது. இப்ப நல்லா கவனிங்களேன். இந்த கொஸ்டின் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நியூக்ளியர் எனர்ஜி, இஸ்ரோ மிஷன், ஏஐ டெக்னாலஜி, செமிகண்டக்டர் மிஷன், கிரீன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று நியூஸ்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். அதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கீ டேக்அவேவா வந்து எடுத்துக்கிறது. அடுத்து பாருங்க. இன் ஆகஸ்ட் 2025 ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வாஸ் அப்பாயிண்டட் as a executive director at International Monetary Fund for the 3-year term. Identify the person among the following. இது வந்து நியூஸ்ல இருந்திருக்கு. ஆகஸ்ட் மாசம் என்ன அப்படின்னா உர்ஜித் பட்டேல். ஸோ இவர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோட வந்து சேர்பர்சனா இருந்திருப்பார். அவர் வந்து லேட்டரா என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட 3 வருஷத்துக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அதனால என்னன்னா கொஸ்டின் ஆன்சர் பி தான் வரும். இது என்ன அப்படின்னா பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடா கேட்பாங்க. நீங்க பாத்துக்கலாம். அப்பாயின்மெண்ட், பர்சனல் இந்த நியூஸ், எக்கானமி, பேங்கிங்கோட கரண்ட் அஃபேர் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டா இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்ன எடுத்திருக்காங்க. சில என்ன இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஆர்பிஐயோட கவர்னர், டெபுட்டி கவர்னர், ஐஎம்எஃப் சம்பந்தப்பட்டது, டிஃபென்ஸோட சீஃப், எலெக்ஷன் கமிஷனு, இஸ்ரோ, டிஆர்டிஓ, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் கவனிச்சு வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து with reference to the flying officer Nirmaljit Singh Sekhan and Paramveer Chakra consider the following statement. Okay, award சம்பந்தப்பட்ட கொஸ்டின். ஏன்னா பரம்வீர் சக்கராவே நம்ம கேலண்டரி அவார்ட்ஸ் ரைட்டா. He was the first individual from the Indian Air Force to be awarded in the highest gallantry award, the Paramveer Chakra. இது வந்து கரண்ட் அஃபேர் கிடையாது. ஆனா கொஞ்சம் பேசிக்கா நம்மளுக்கு என்னன்னா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பரம்வீர் சக்ரா octagonal in shape, made of silver and bear the single vajra with அசோக சக்ரா emposed at the center. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். அதாவது என்னன்னா நல்லா கவனிங்க. நிர்மல் ஜித் சிங் சேகான் இவர் தான் ஒன்லி ஆஃபீஸர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து பரம்வீர் சக்ராவை வாங்கியிருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி யாரும் வாங்கல அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா கவனிங்களேன். அதாவது பரம்வீர் சக்கர ரிலேட்டடா நம்ம பேசிக்கா என்ன பண்ணிருப்போம்னா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஏன்னா கம்ப்ளீட் இது எல்லாமே இதோட பார்ட்னா அவார்ட்ஸ் பார்ட். ஸோ அவார்டு பொறுத்தளவுக்கு என்னன்னா நான் நிறைய விதமா பிரிச்சிருப்பேன். ஒன்னு என்ன அப்படின்னா நேஷனல் அவார்டு அப்படின்னு பிரிச்சிருப்பேன். இன்னொரு சைடு வந்து பத்மா அவார்டு அப்படின்னு பிரிச்சிருப்பேன். இன்னொன்று இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட சயின்ஸ் அவார்டு அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தா நோபல் பிரைஸ் இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேலண்டரி அவார்ட்ஸ். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அகாடமி, சகாத்தி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் அது சம்பந்தப்பட்ட அவார்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். கேலண்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பரமேஷ் சக்ரா. ஸோ பரமேஷ் சக்ராவை வந்து ஃபர்ஸ்ட் அவார்டு ரெசிபென்ட் யாருன்னா மேஜர் சோம்நாத் சர்மா தான். பட் சோம்நாத் சர்மா எது சம்பந்தப்பட்ட ஆர்பி சம்பந்தப்பட்ட கேள்வி என்ன, கேள்வி ஏர்ஃபோர்ஸ்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நிர்மல்ஜித் சிங் தான். ஸோ அதனால என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா பரமேஷ் சக்ராவோட ஷேப் வந்து கேட்கிறாங்களா, நல்லா பண்ணுங்க. ரவுண்டா தான் இருக்கும். ஆக்டோனல் ஷேப் கிடையாது. ஆனா ஆக்டோனல் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அங்கேயே ஆக்டோனல் கிடையாது. இட்ஸ் சர்க்குலர். இது வந்து சில்வரால ஆனது கிடையாது, பிரான்ஸால ஆனது. அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் அசோக எம்பளம் இருக்கும். ஸோ அசோக நீங்க பார்க்கலாம். அசோகோட எம்பளம் வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன வரும், கேட்ட கேள்விக்கு ஆன்சர் ஒன்று மட்டும் தான் கரெக்ட். ரெண்டாவது என்னன்னா தப்பு. ரைட்டா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். Which one of the following cartilaginous organ in a human body
that help in sound production and scales called the sound box. இது என்ன அப்படின்னா பயாலஜி. ஸோ பயாலஜில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா ஹியூமனோட பிசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மனித உடலியல்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாப்டர் இருக்கும். அதாவது ஹியூமனோட பார்ட்ஸ், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து என்ன பண்ணிருப்போம்னா லேர்ன் பண்ணிருப்போம். அதுல முக்கியமானது என்ன, டைஜஸ்டிவ் பார்ட்ல எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாரின்ஸ் அண்ட் வந்து லாரின்ஸ் வரும். ஜஸ்ட் என்ன அனிமேஷனா மட்டும் வந்து பார்த்துக்கலாம். அதாவது நல்லா கவனிங்க. ஸோ பாரின்ஸ் வந்து என்னன்னா மேல இருக்கிற பார்ட், ஸோ லாரின்ஸ் வந்து கீழே இருக்கிற பார்ட். ஸோ இதுதான் என்னன்னா இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த பகுதி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ பாரின்ஸ் இது வந்து அப்படியே கீழே சாப்பிட சாப்பிட என்ன உள்ள போகும். இப்போ என்னன்னா நம்ம பேசும்போது நல்லா கவனிங்க, நம்ம பேசும்போது இல்லை ஏதாவது நம்ம வந்து என்னன்னா சவுண்ட் எழுப்புறோம் அப்படின்னா அந்த சவுண்ட் எங்க இருந்து இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாரின்ஸ் பாக்ஸ். ஸோ அந்த லாரின்ஸ் பாக்ஸ்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா, லாரின்ஸா என்ன சொன்னா சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா சவுண்டை எழுப்பக்கூடியதா இருக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது சவுண்டு பாக்ஸ், சவுண்டு ப்ரொடக்ஷன் பண்ற ஹியூமனோட பாடி பார்ட்ஸ் எந்த ஆறுனா லாரின்ஸ். அதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கனெக்ட் பண்றதுக்காக இடத்துல மென்ஷன் பண்றேன். சரி, ஸோ மொத்தம் 37 கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சோம். இப்போ 57 கொஸ்டின், மொத்தமா எத்தனைனா 25 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஜிகேல வந்து கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இவ்வளவு பார்த்துருக்கோம்ல, இருந்து என்ன லேர்னிங், அதுதான் முக்கியமானது. ஏன்னா சும்மா கொஸ்டினை பார்த்தோம், ஆன்சர் பார்த்தோம், ஒரு யூஸும் கிடையாது. இதுல இருந்து எப்படி அப்கமிங், ஸோ அதுக்கான இதை வந்து கொடுத்துருக்கேன். ஹவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை த சவுண்ட் ப்ரொடியூஸ் பை ஹியூமன் எங்க அப்படின்னு பார்த்தா லாரின்ஸ் பாக்ஸ் தான். இப்ப ஏன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா, இது என்சிஆர்டியோட சயின்ஸ் கொஸ்டின். ஏன்னா நான் சயின்ஸ் எடுக்கும் போதும் சோர்ஸ் வந்து என்னன்னா என்சிஆர்டி தான். அதுல பயாலஜில இருக்க ஹியூமனோட பாடி ஆர்கன், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி, டிசீஸ், நியூட்ரிஷன், பேசிக்கா இருக்கிற பிசிக்ஸோட கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் மட்டும் போதும் தான். இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்கமிங்கோடதுக்கு. அதாவது ரொம்ப டெப்தா போகணும் அவசியம் கிடையாது சயின்ஸை பொறுத்தவரைக்கும், ஏன்னா அதுக்குமே நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். பட் இந்த லைன் மட்டும் பார்த்துக்கலாம். ஹியூமனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ், பிளட்டோட சர்க்குலேஷன், டிசீஸ், செல்லோட பேசிக்ஸ், இது தெரிஞ்சா போதும். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, இப்ப மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குமா? இந்த 25 கொஸ்டின்ல நல்லா கவனிங்க. 25 கொஸ்டின்ல ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து என்னன்னா ஒவ்வொரு ஏரியா. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஏரியா ரைட்டா. ஸோ டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் அவார்டு, டிஃபென்ஸோட ஈவெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், டிஃபென்ஸ் ஸ்டாட்டிக், இன்டர்நேஷனல் அஃபேர், ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டது, பாலிட்டி, கல்ச்சரு, ஜியாகிரபி, டிஃபென்ஸு, இம்பார்ட்டன்ட் டே, இன்டர்நேஷனல் அஃபேர், கல்ச்சரு, ஸ்போர்ட்ஸு, மாடர்ன் ஹிஸ்டரி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் பாலிட்டி, அதே மாதிரி அப்பாயின்மெண்ட், டிஃபென்ஸ் ஸ்டாட்டிக் அண்ட் பயாலஜி. இதுல 2-3 கொஸ்டினுமே என்னன்னா மிஸ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ரொம்ப வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கிற ஜியாகிரபி கொஸ்டின், பாலிட்டி கொஸ்டின், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதெல்லாம் ஆட் பண்ணல. ஏன்னா அதெல்லாமே என்ன ஈஸியானதுனால அந்த கொஸ்டின் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கிறது தான். ஸோ வாட் டு ப்ரிப்பேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன, நேவி ஷிப், மெரிடைம் டிஃபென்ஸ், ரேங்கிங், கவர்மெண்ட் அவார்ட், டிஃபென்ஸோட ஈவென்ட் டீம், ஏஐ, ஐஐடி இனோவேஷன் சம்பந்தப்பட்டது, எக்ஸசைஸ் கண்ட்ரி, யூனோட பீஸ் கீப்பிங் அவார்டு, வேர்ல்டு வார், ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ், கிளைமேட் ஜோன், போஸ்ட் கார்டு ஷிப், இம்பார்ட்டன்ட் டே தீம், யூரோப்பியன் யூனியன் யூரோசோன், ட்ரைப்ஸ் ஃபெஸ்டிவல், ஸ்போர்ட்டோட அவார்டு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அமெண்ட்மெண்ட், ராம்சா சைட், கவர்மெண்டோட பில் அண்ட் பர்பஸ், பர்சன் இன் த நியூஸ், பிவிசி அவார்டு, ஹியூமன் பாடியோட பேசிக்ஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னா போனதுல கேட்டாங்க 2026 ஜனவரியில ஆஸ்காட்ல இந்த ஏரியால கொஸ்டின் வச்சிருக்காங்க ரைட்டா. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா நம்ம சரௌண்டிங் டாபிக்கும் லேர்ன் பண்ணணும். இது ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும், எதை கேட்டிருக்கான்னு மட்டும் அனலைஸ் பண்றதுக்காக மட்டும் தான் சொல்றேன். இதையே நம்ம மறுபடியும் போய் படிச்சோன்னா ஒரு யூஸும் கிடையாது. இதை சுத்தி உள்ளது என்ன பண்ணணும், இதை பேஸா வச்சு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் ரைட்டா. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்றது இதுதான். இப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு இதை படிச்சோம்னா இதுல என்ன படிச்சோம், ஏது படிச்சோம்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். அதனால சொல்றேன். வெயிட்டேஜ் பாருங்க. சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பொறுத்தளவுக்கு என்னன்னா கரண்ட் அஃபேர் தான். ஸோ அப்ராக்சிமேட்டா 20-30% என்ன இருக்கு, டிஃபென்ஸோட கரண்ட் அஃபேர், டிஃபென்ஸோட ஸ்டாட்டிக் தான். அடுத்து அகைன் வந்து கவர்மெண்ட், சயின்ஸ், இன்டர்நேஷனலோட கரண்ட் அஃபேர். அப்ப மொத்தமா கேட்ட 25 கொஸ்டினே என்னன்னா ஒரு 50% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எதுல இருந்தா வரப்போகுதுன்னா என்டையர் கரண்ட் அஃபேர் பார்ட் தான் வரப்போகுது. கரண்ட் அஃபேருக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுங்க, நல்லாவே வெயிட்டேஜ் கொடுத்து லேர்ன் பண்ணுங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கு, ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, பயாலஜி இதுல ரிலேட்டடா ரைட்டா. அடுத்து கல்ச்சர் ட்ரை, ரேண்டமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. அதாவது 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மீடியம் லெவல் 5ல இருந்து ஒரு 10% மட்டும்தான். ஜஸ்ட் வெயிட்டேஜுக்காக கொடுத்துருக்கேன். ஓவரால் டிஃபிகல்ட் லெவல் பொறுத்தளவுக்கு ஏன்னா செக்ஷன் டிஃபிகல்ட், டிஃபென்ஸ் வந்து ஒரு மீடியம் ஹார்ட் லெவல் தான்.
கரண்ட் அஃபேர் நிறைய கரண்ட் அஃபேர் நீங்க பார்க்கலாம். என்ன உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது கரண்ட் அஃபேர் கொடுத்தனோ அதோட இதெல்லாம் கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸ்ட்ராட்டஜிக்கோடது சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பாலிட்டி மீடியம் லெவல், ஹிஸ்ட்ரி எல்லாமே ஈஸி டு மீடியம் லெவல் தான். இதுவுமே ரொம்ப டிஃபிகல்ட் லெவல்னு சொல்ல முடியாது. எல்லாமே மீடியம், ஈஸி, ஹார்ட் லெவல்ல தான் வந்துன்னா 1 ஆர் 2 கொஸ்டின் மட்டும் தான் ஹார்ட். இந்த யூஎனோட பீஸ் கீப்பிங் மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஹார்டானது தவிர மிச்சம் எல்லாமே என்னன்னா ஓரளவு அப்ரோச் பண்ற கொஸ்டின்ஸ் தான். இப்ப ஃபைனலா என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, எதுக்கு நான் வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணா கரண்ட் அஃபேர் தான். டிஃபரன்ஸ் ஓவர் கரண்ட் அஃபேர். லாஸ்ட் 12 மந்த் கரண்ட் அஃபேர் டெஃபினட்டா என்ன பண்ணுங்கன்னா, லேர்ன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எதுல வந்து கை வைப்பான் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி கடந்த ஒரு 8ல இருந்து 10 மாசம் வரைக்கும் என்ன பண்ணுங்க, கரண்ட் அஃபேர் நல்லா லேர்ன் பண்ணிட்டு போங்க. எல்லாமே நான் ப்ராப்பரா உங்களுக்கு குடுத்துருக்கேன். நான் குடுக்கறத மட்டும் லேர்ன் பண்ணுங்க. டெஃபினட்டா அதுல தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பரா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி எல்லாமே நான் ப்ராப்பரா குடுத்துருக்கேன். எல்லாமே மைண்ட் மேப்பா டீச் பண்ணிருக்கேன். மைண்ட் மேப் மீன்ஸ் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல்ல பார்க்குறீங்கன்னா, ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுல டெமோ கிளாஸஸ் இருக்கும். ஸோ என்னோட வே ஆஃப் டீச்சிங்க வந்து பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா மட்டும் என்ன கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. மிலிட்டரி எக்ஸர்சைஸ், இன்டர்நேஷனல் அஃபேர் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ல வரலாம். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது, என்விரான்மென்ட் சாப்டர் ராம்சார் நேஷனல் பார்க் இது சம்பந்தப்பட்டது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் அப்பாயின்ட்மென்ட் இது எல்லாமே என்னன்னா கரண்ட் அஃபேர்ல பார்ப்போம். ஒன்லைன்ல சொல்ல போனா 40% டிஃபென்ஸ், 35% கரண்ட் அஃபேர், 25% ஸ்ட்ராட்டஜி கேஸ். இதுதான் என்னன்னா ஆஸ்காட்டோட எக்ஸாமா வந்து கேட்டிருக்காங்க. இதன் மூலம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து என்னன்னா இத பேஸா வச்சு அடுத்த அப்கமிங்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க தான் உங்களை என்ன பண்ணணும்னா தயார் பண்ணணும். ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னா, ஒவ்வொரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் குடுத்து அதுக்கான டெஸ்ட்டுமே குடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். மொத்தம் ஒவ்வொரு மாசத்துலயும் 80லேருந்து 85 கொஸ்டின் கிட்ட டெஸ்ட்டா குடுப்பேன். பிளஸ் பேசிக்கா முதல்ல பிடிஎஃப் குடுத்துருவேன். அதுல என்டையர் கரண்ட் அஃபேர் இருக்கும். அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் எடுப்பீங்க. சொல்யூஷன் எல்லாமே நான் ப்ராப்பரா என்ன பண்ணிருந்தேன்னா, அந்த இடத்துல சொல்யூஷனும் கரெக்ட்டா குடுத்துருக்கேன். சோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்க தாராளமா கேட்கலாம். இந்த என்டையர் கோர்சஸ் நல்லா கவனிங்க. இந்த என்டையர் கோர்சஸ் கம்ப்ளீட் ஜிகே ஃபார் ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம ஜிகே பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் மேத் எப்படி கேட்டுதான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். பட் என்டையர் கோர்சஸ் ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ் 553 இருக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 580 பே பண்ணுவீங்க ஃபார் 1 இயர் வேலிடிட்டி. என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலிருந்து 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணலாம்னா கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம் அப்படின்னு. இது இல்லாம ஏதாவது வந்து நீங்க கேட்கணும் இந்த வீடியோல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, thank you for watching and have a nice day.